ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமனமில் பார்க்க போகிறது கேபேஜ் ரைஸ். இந்த லாக்டவுன் பீரியடுக்கு நான் ஸ்பெஷல் ஒரு ரைஸ் வெரைட்டி போடணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் இந்த சிம்பிளான கேபேஜ் ரைஸ் நான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். யூஸ்வலாக கேபேஜ் காமனாக எல்லா வெஜிடபிள் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கிற வெஜிடபிள். அதனால் அதை வச்சு ஒரு கேபேஜ் ரைஸ் இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம. அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூட நமக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட கேபேஜ் ரைஸ். இப்போ இது ரெண்டும் லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 3லேருந்து 5 வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். அது கூட நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு இல்லைன்னா அது கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம. இல்லைன்னா வேர்க்கடலை இல்லைன்னா பொட்டுக்கடலை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தனியா ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் தனியா ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். கொஞ்சம் நல்ல எல்லா இன்க்ரீடியன்ஸும் ட்ரை ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் ஆட் பண்ணுறேன். அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு, சீரகம் கடைசியாக சேர்த்தா அது டக்குன்னு ரோஸ்ட் ஆகிடும். அதனால் அதை கடைசியாக சேர்த்துருக்கேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கூல் பண்ணி இதை மிக்சியில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அந்த ரைஸ் தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத பார்த்துடலாம். நான் இங்கே எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேபேஜும் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 கப் அளவுக்கு பச்சை மிளகாய் தேவைக்கேற்ப, கேப்சிகம், பச்சை பட்டாணி, கருவேப்பிலை இதெல்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். கேப்சிகம், பச்சை பட்டாணி சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணுறேன். அது இல்லைன்னா கூட நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதை ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகை தாளிச்சிருக்கேன். இப்போது கொஞ்சம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணி கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதுலேயும் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், இதுலேயும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் காரத்தை பார்த்து போட்டுக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு க்ரன்ச்சினஸ்க்காக. அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஃபைனாக வெட்டி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் போட்டு நல்லா வதங்கட்டும் ஒரு 2 நிமிஷம். இது வதங்கவும் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி உங்களுக்கு கிடச்சதுன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம. இல்லை வேறு வெஜிடபிள்ஸ் கூட நம்ம சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நல்ல பொடியாக கட் பண்ண கேரட் அந்த மாதிரி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் பச்சை பட்டாணி வதங்கவும் நான் நல்லா ஃபைன் சாப் பண்ணியிருக்க கேபேஜை உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா இந்த எண்ணெயிலே போட்டு வதக்க கேபேஜ் நல்லா வெந்து நல்லா நமக்கு ரெடி ஆகிடும். கொஞ்சம் நல்லா வதக்கணும். இதுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகும். சிம்மை வச்சு நம்ம மூடி வச்சு கொஞ்சம் வதக்கணும். தேவைன்னா ஒரு கைப்பிடி தண்ணி மட்டும் தெளிச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி மூடி போட்டு வதக்கியே இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். இந்தளவு நல்லா கேபேஜ் வதங்கட்டும். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் சாதத்தில் சால்ட் ஆட் பண்ணலை, அதனால் அதுக்கும் சேர்த்து இப்போ நான் கேபேஜ்லேயே ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா பவுடர் அதையும் ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கேபேஜோட. இப்போ அந்த மசாலா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமும் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். கேப்சிகம் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப வதங்காமல் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு இந்த கேபேஜ் ரைஸ். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கிக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு 1 or 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி கூல் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி ரைஸை. ஒரு 3 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரைஸை போட்டுட்டு கொஞ்சம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைன்னா சாதம்லாம் உடஞ்சிடும். நம்ம கூல் பண்ணியிருக்கிறதுனால ஓரளவுக்கு உடையாமல் இருக்கும். சூடான சாதம் போட்டிங்கன்னா உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஜென்டிலாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்மளோட கேபேஜ் ரைஸ் ரெடி ஆகிடும். இந்த கேபேஜ் ரைஸோட பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஒரு அப்பளம் பொரிச்சாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட லஞ்ச் காம்போ இந்த இதிலே முடிச்சுக்கலாம்.
இந்த கேபேஜ் ரைஸ் வந்து நம்ம அப்பளத்தோடு சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்பளத்தோட. நம்மளோட லஞ்ச் மெனுவே வந்து கேபேஜ் ரைஸ் ப்ளஸ் அந்த அப்பளமாக சர்வ் பண்ணலாம். ஃபுல் கம்ப்ளீட் மீலாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் மிக்ஸ் ஆகிருக்கு. அதனால் ஃபுல் கம்ப்ளீட் மீல்ஸாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.